மாண்புமிகு புரட்சி தமிழக எடப்பாடியோட ஆட்சியிலே, அம்மாவுடைய ஆட்சியிலே ஸ்மார்ட் திட்ட பணிகளுக்காக 1296 கோடியிலே லோயர் கேம்பில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டம், 1000 கோடியிலே பறக்கும் பாலம், வைகை ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள், பாலங்கள், இது போன்ற வளர்ச்சி திட்டங்களின் மூலம் 5000 கோடி அளவிலே திட்டங்களை புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் நம்முடைய மதுரை ஆட்சியர் கூடுதல் கட்டிடம், அதே போன்று புதிய வட்டாட்சியர் கட்டிடம், அதே போன்று நகராட்சிகளுக்கு புதிய கட்டிடம், யூனியன் அலுவலகங்களுக்கு புதிய கட்டடம் என்று வழங்கப்பட்டது. சாலைகள் எதுவும் எந்த பகுதியிலும் புதிதாக அமைக்கப்பட்டதாக தெரியவில்லை. அம்மா ஆட்சியிலே எடப்பாடி ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட மேம்பாலங்களை தற்போது இன்றைக்கு அவர்கள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்ப இந்த 250 கோடியிலே நடைபெற்றிருக்கிற உண்மை நிலவரம் என்ன என்று நாம் பார்க்கிற போது, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 மண்டல தலைவர்களையும் 2 நிலைக்குழு தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கட்சி தலைமை உத்தரவின் மீது அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதுவரை மதுரை மாநகராட்சி வரலாற்றிலே இப்படி 5 மண்டல தலைவர்கள் ஊழலுக்காக, நிர்வாக முறைகேடுக்காக, அரசு பணத்தை, மக்கள் பணத்தை கையாளியதற்காக ராஜினாமா செய்த வரலாறு மதுரை மாநகராட்சி இதுவரை பார்த்ததில்லை.